ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க க்ளீனாக, நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் டேரெக்டாக வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதே தெரியல. ஐ வாஸ் இன் டோட்டலாக டவுனாக இருக்கிற டைமில் ஒரு ஏஞ்சல் மாதிரி எங்கேருந்தோ சொல்லுவோம்ல, நம்ம நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஏஞ்சல் மாதிரி சடன்லி ஒரு நாள் கலேஷ் கூப்பிட்றான் என்ன. எல்லாருக்கிட்டையும் நாங்கள் படத்தை காமிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கோங்க. லெஸ்பியன் படமாக வேணாங்க, நாங்கள் பார்க்கல, இட்ஸ் நாட் அவர் டைப் ஆஃப் ஃபிலிம், வேணாமே. சில பேனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும் வந்தாங்க, பட் எங்கள் பேர் போட வேண்டாம், அது போடணுமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கலேஷ் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னால், தனஞ்சயன் சார் படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டாரு. நான் பார்த்துட்டாரா, எங்கே பார்த்தாரு? இல்லை அவர் பார்த்துட்டாரு, படம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டார். என்ன கலேஷ் சொல்கிறீங்க? அப்போது நான் சொன்னேன், அது எனக்கு பெரிய நம்பிக்கையில் இதே மாதிரி கூப்பிட்டு ஏதாவது சொல்ல போகிறாங்க. இல்லை நீங்கள் போய் மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லை எனக்கு தினசாரியும் தெரியும், பட் நம்ம எப்படியோ மிஸ் பண்ணிட்டோம் அவரை, சரி போய் மீட் பண்ணலான்னு மீட் பண்ணேன். தென் அவர் வந்து சொன்னார், நான் ஃபுல்லாக பண்ணுறேன் ஜேபி, எடுத்து பண்ணுறேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. நான் கொஞ்சம் ஐ டென்ட் பிலீவ் இட் இனிஷியலி, பட் தென் எஸ், அவர் சொன்ன மாதிரியே இமீடியட்டாக நான் ப்ரொடியூசர்ஸை கால் பண்ணேன், கனெக்ட் பண்ணேன், அக்ரிமெண்ட் முடிஞ்சது. அண்ட் சொன்ன மாதிரியே ரொம்ப சிறப்பாக இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு.